ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். அது என்ன கோயில்ன்றது நான் போக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஸ்ரீ மொட்டை மாடி வெள்ளை முனியப்பன் ஸ்ரீ மலை சங்கிலி கருப்பராயன் திருக்கோயில். இந்த கோயில் பேர். இவர் தாங்க ஸ்ரீ மொட்டை மாடி வெள்ளை முனியப்பன். நல்லா பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாக 62 அடி சிலைங்க. இந்த சிலை பார்த்தீங்களா? 62 அடி. இந்த வெள்ளை முனியப்பன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் குறிப்பாக கொங்கு மண்டலத்தின் காவல் தெய்வமாக ஒரு அவதாரமாக இருக்காருங்க. இந்த வெள்ளை முனியப்பன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்பட்டு அப்பகுதி மக்கள்லாம் தீவிரமாக இவரை வழிபட்டு வராங்க. அதுவும் பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பக்தர்கள் கூட்டம் அலமோதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். எல்லாம் கேட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். என்னடா இங்கே ஒரே பூட்டாக தொங்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. இங்கே இந்த பூட்டு வாங்கி நேர்த்தி கடன் பண்ணுறாங்க. அதுக்கு எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இந்த பில்லி சூனியம் இருக்குது, அந்த பிளாக் மேஜிக்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போகணும்னு சொல்லி தான் இதை வேண்டி இங்கே இந்த நேர்த்திக்கடன் பண்ணுறாங்க. ஆனால் இது சும்மா பண்ணலைங்க, எல்லாத்துக்கும் இது அப்படியே நடந்திருக்கு. அதான் இந்த கோயிலோட மகிமையே. அப்புறம் இங்கே இருக்கிற பூசாரி சொல்கிறாங்க, சாமி நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாராம்மா. நம்ம அவ்வளோ மனசார வேணும்னா இவர் பாசத்துக்கு ரொம்ப அடிமையாக இருப்பாராம்மா. இப்போ நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. என்னன்னா, இப்போது குடிப்பழத்துக்கு அடிமையாக இருப்பாங்கல்ல, டெய்லி ரொம்ப குடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கும் இங்கே சில பரிகாரம் பண்ணுறாங்க. இப்போது உங்கள் வீட்டில் யாராச்சும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ரொம்ப குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்காங்க, அதை அவங்க ஸ்டாப் பண்ணவே முடியல அப்படின்னா அவங்களாம் தயவுசெய்து இந்த கோயிலுக்கு கூட்டு வந்தீங்கன்னா இங்கே அதுக்கும் சில பரிகாரம் பண்ணுறாங்க. நீங்கள் வரும்போது வாழைப்பழம், பத்தி, சூடம், எலும்புச்சம்பழம் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் சுருட்டு கேட்பாங்க. அந்த சுருட்டு எதுக்குன்னா, அது நைட்டு அந்த சாமிக்கு அந்த சுருட்டு படையல் பண்ணுவாங்க நம்ம. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரணும். வந்தீங்கன்னா உங்கள் மேலே இவர் மேலே சாமி மேலே சத்தியம் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு கயிறு கட்டி விடுவாங்க. ஸோ அந்த கயிறு கட்டுற வரைக்கும் நீங்கள் நீங்கள் குடிக்கவே கூடாது. அப்படி குடித்தா நமக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கற்பூரம் மேலே நீங்கள் சத்தியம் பண்ணணுங்க. இதில் அவங்க ஒவ்வொரு சத்தியமாக கேட்பாங்க. கற்பூரம் மேலே நீங்கள் அப்படியே கற்பூரம் எரியும் போதே நீங்கள் அணைச்சி சத்தியம் பண்ணணும். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ பேர் சத்தியம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இங்கே உள்ளூர் மக்களும் வராங்க. தேனி, சேலம், சென்னை எல்லா ஊர்லேருந்து வராங்க. இப்போ நமக்கு தொழில் சரியாக போகல, சொந்தமாக வைக்கிறது சரியாக வரலை அப்படின்னாலும் நீங்கள் இங்கே சில பரிகாரம் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி அமாவாசைனால் இன்றைக்கி இவங்க பண்ணுற பூஜையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் என்ன பாருங்களேன் இப்போது.
இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, உங்கள் பூஜையெல்லாம் செம்மையாக இருந்துச்சுல்ல. சத்தியமாக சொல்கிறேன், வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் வாங்க. இந்த வெள்ளை முனியப்பன் அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும். சரிங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.